கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலுமாய் கூட மறுபடியுமாய் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையும் அவருடைய சுவாபத்தையும் குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் ஆச்சரியமானவராய் இருக்கிறார். அவர் தெரிந்து கொள்வதெல்லாம் ஒரு தாழ்மையும் தள்ளப்பட்டதும் மனுஷருக்கு வேண்டாததையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், அவருடைய ரூபத்தை நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 2:7 சொல்லுகிறது, தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். பாருங்கள், அவர் ஒரு ராஜாவாய் வந்து பிறக்கவில்லை. ஆனால் அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தான் கேட்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்து அவர் ஒரு அடிமையாக பிறந்தார். ஒரு தாழ்மையின் கோலமாய் அவர் பிறந்ததை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். அவருக்கு சத்திரத்தில் இடமில்லாமல் மாட்டுக்கொட்டையிலே போய் அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். அதனால் இன்னும் சில காரியங்களை நாம் இதில் குறித்து நாம் இன்னும் சிந்திக்கலாம். ஏசாயா 9:1-6 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி அது லூக்காவிலே கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து படிக்கும் பொழுது படிக்கிறோம். அப்போ அந்த இருளின் தேசம் எது என்றால் செபுலோன் நப்தலி நாடுகள். அதெல்லாம் இருளின் ராஜ்யமாக இருந்தது. அது ஒரு சின்ன தேசமாக இருந்தது, தள்ளப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. அந்த தேசத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நான் யோசித்தேன், இந்தியா தேசம் அந்த நாளில் எவ்வளோ பெரிய சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் ஆண்ட தேசமாக இருந்தது. அந்த நாட்டில் பொன்னும் வெள்ளியும் வைரமும் வைடூரியங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்திலே பெருத்திருந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்போ ஆண்டவர் இந்திய தேசத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு தள்ளப்பட்ட இருண்ட தேசம், ஒரு சின்ன தேசமாகிய இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் அது பூமியின் மத்தியில் இருக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது. உலகத்தின் இரட்சகர் அந்த பூமியின் மத்தியில் வந்து பிறக்க அந்த இருண்ட தேசத்தை தெரிந்து கொண்டார். அது யாருக்கு? ஒரு சின்ன ஒரு பிரதேசம்தான், ஒரு சின்ன ஒரு நாடு தான் இஸ்ரவேல் தேசம். அதை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது சாலமோனுடைய காலத்தில் அவர் கலிலேயா நாட்டை அவர் கலிலேயன் என்று சொல்லப்படுகிறார் இல்லைங்களா? அப்போது அவர் கலிலேயா நாட்டை ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்த்தால் 1 ராஜாக்கள் 9:11-13 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 9:11-13 அதில் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது ஈராம் ராஜா அவனுக்கு நிறைய மரங்கள் எல்லாம் தேவதாரு விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு கொடுத்தான். அப்போ சாலமோன் என்ன பண்ணுறார், அவருக்கு ஒரு கிஃப்டாக என்ன பண்ணுறார், கலிலேயாவில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான் என்று 1 ராஜாக்கள் 9:11 வாசிக்கிறோம். அந்த கலிலேயா பட்டணங்கள் பார்க்கும் பொழுது ஈராம் என்ன செய்கிறான், ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதுக்கு தீர்விலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. ஈராம் ராஜாவுக்கு அந்த கலிலேயா தேசம், அந்த கலிலேயா பட்டணம் எல்லாம் அவனுக்கு பிடிக்கல. ஏன் என்று சொன்னால் அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன என்றான். அதனால் இந்த நாள் வரைக்கும் அதற்கு காபூல் நாடு என்று பேர் வந்துச்சான். காபூல் என்றால் இது என்ன இது என்று சொல்லப்படுது. அப்போ ஒன்றுத்துக்கும் உதவாதது, பிரயோஜனமற்றது என்று பொட்டல் காடுன்னு சொல்லி அர்த்தமா. காபூல் என்று சொன்னால் பொட்டல் காடு, ஒன்றும் விளையாத ஒரு பூமி, பிரயோஜனமற்றதுன்னு சொல்கிறார். பாருங்கள், ஈராம் தனக்கு பிரியமல்லாமல் தள்ளிவிட்ட அந்த இடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து பிறக்கிற ஒரு ஊராகவும் தன்னுடைய பேர் கலிலேயன் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதாக அந்த காபூல் என்று சொல்லப்படுகிற கலிலேயாவை தன்னுடைய தேசமாய் தெரிந்து கொண்டார். பாருங்கள், எவ்வளோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு தாழ்மையும் ஒரு அன்பும் எவ்வளோ பெரிதாக இருக்குது என்று சொல்லி பார்க்கணும். அடுத்ததாக மீகா 5:2 நாம் பார்க்கும் பொழுது பெத்லேஹமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பெத்லேஹமில் வந்து பிறந்தார். பெத்லேஹமை குறித்து மீகா தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது மீகா 5:2 நாம் வாசிக்கிறோம், ஆயிரங்களிலே சிறந்தது. இன்னும் கூட அந்த பெத்லேஹமில் இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தாலும் ஒரு 200 வீடுகள் தான் இருக்குது. 1000 பட்டணங்களை வைத்தால் அதில் 1000வது பட்டணமாக, லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் பட்டணமாகத்தான் அந்த பெத்லேஹமை சொல்ல முடியும். கர்த்தர் இப்படி சிறியதும் தள்ளப்பட்டதுமான ஆயிரங்களுக்குள்ளே சிறியது என்று சொல்லிக் கொள்கிற ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த பெத்லேஹமை தான் கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது நாசரேத்தை கர்த்தர் தமக்கு
தன்னுடைய ஊராக தெரிந்து கொள்கிறார். அதை பார்க்கும் பொழுது நாசரேத்தை குறித்து யோவான் 1:46 நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற நாசரேத்தை குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பு சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து ஏதாவது, நாத்தான்வேல் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமா என்று காரணம் என்ன என்றால், நாசரேத் ஒரு ரோம படைகளை நிறுத்தும் ஒரு ஸ்தலமாய் தண்ட் என்று சொல்லுவாங்க. அந்த படைகளை நிறுத்தும் ஒரு ஸ்தலமாக அது காணப்பட்டது. அந்த இடத்துல தான் அவர்கள் என்ன செய்வார்கள், இஸ்ரவேல் ஜனங்க இந்த ரோமரை எதிர்ப்பதற்காக தங்களை கொடியவர்களாக அவங்க மாற்றி கொண்டாங்க. ஒரு தீவிரவாதிகளைப் போல பரபாசை குறித்தெல்லாம் நாம் படிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் இந்த ரோமர்களை எதிர்க்க ஒரு தீவிரவாதிகளைப் போல அவர்கள் மாறிக்கொண்டார்கள். இன்றைக்கும் கூட அந்த பட்டணத்தில் பார்க்கும்பொழுது ஒரு 700 குடும்பத்தினர் தான் இருக்கிறார்கள். ஒரு ஜனத்தொகை பார்க்கும்பொழுது 3000-4000 மட்டுமே அந்த இடத்துல இருக்குது. நசீரா என்றதான பேரோடு கூட அந்த நாசரேத் பட்டணம் இருக்கிறது. ஒரு பட்டிக்காட்டான ஒரு இடமாய் இருக்குது, நாட்டுப்புறங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். அவர் ஒரு பெரிய ராஜாவின் வீட்டை தெரிந்து கொள்ளவில்லை. தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் தன்னைத்தான் தாழ்த்தி பெத்லேஹேமையும் இந்த இருண்ட பூமியாகிய செபுலோன் நாட்டையும் கலிலேயாவாகிய ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இடத்தையும் தெரிந்து கொள்கிறார். பாருங்க, ஆண்டவர் இப்படி ஜனங்களை தேடும்படியாக பல இடங்களை அவர் தனக்காக தெரிந்து கொள்கிறார். ஒரு நாளில் அவர் எரிகோவுக்கு போக வேண்டியதா. எரிகோ சபிக்கப்பட்ட ஊர். அதை யோசுவா சொல்லும் பொழுது, இதனுடைய வாசற்காலை வைக்கும் பொழுது, வாசலை வைக்கும் பொழுது அவனுடைய மகன் இறந்து போவான், இந்த பட்டணத்தை எடுத்து கட்டுகிறவனுடைய இளைய மகன் இறந்து போவான் என்றெல்லாம் யோசுவா 6 நாம் வாசிக்கிறோம். அவர் சபிக்கிறார் எரிகோ பட்டணத்தை. ஆனால் அதே எரிகோ பட்டணத்தை கர்த்தர் தேடி அங்கே போய் அங்கே அந்த சகேயுக்காக கர்த்தர் அந்த எரிகோ பட்டணத்துக்கு போகிறார். சபிக்கப்பட்ட இடமா இருந்தாலும் அங்கே போய் அந்த சகேவை ஆண்டவர் சந்தித்து அவனை ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த எல்லா பட்டணங்களையும் பாருங்கள், கர்த்தர் ஒரு மேன்மையானதை தனக்கு தெரிந்து கொள்ளவில்லை, தாழ்மையானதை தான் தெரிந்து கொள்கிறார். அவருடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது கூட அவர் ஏழைகளையும் மீன் பிடிக்கிறவர்களையும் இப்படி படிப்பறிவில்லாதவர்களையும் கல்லாதவர்களையும் பேதமை உள்ளவர்களையும் தனக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் வல்லவர். அவர் கையிலே பிரயோஜனமற்றவைகள் பிரயோஜனமாகிறது. அதை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரயோஜனமற்றவைகளை பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த 2வது நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவரும் நம்மை வெளியேற பெற்றவர்களுமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் நம்மை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார். ஏசாயா 40 நான் வாசிக்கிறோம், நீங்கள் கூப்பிட்டு சொல் என்று சொல்லுகிறது. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றால், மனுஷர் எல்லாரும் புல்லாய் இருக்கிறார்கள், அதன் மேன்மை எல்லாம் பூவாய் இருக்குது. இந்த புல்லான மனுஷனை தான் தேடி இந்த வல்லவராகிய இயேசு வந்தார். அவர் நம்முடைய மேன்மைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர் கவனிக்காமல், பூவை போல காலையில தோன்றி மாலையில மறைகிற மேன்மை தான் நம்மளுடைய மேன்மை. நம்மளது ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை தேடி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தள்ளப்பட்டவைகளை முன்னுக்கு கொண்டு வந்து அதனுடைய பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இப்படி சொல்லி கொண்டு போனால் அதிகமாய் சொல்லலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் தாழ்மையின் ரூபத்தை எடுத்தவர். தாழ்மையாய் இருக்கிற மக்களாகிய நம்மை உயர்த்தும்படியாக நம்மை தேடி வந்தார். இந்த இந்தியா தேசத்தில் கூட தம்முடைய சீஷனாகிய தோமாவை அனுப்பி, நாம் தள்ளப்பட்டுள்ளாய் இருண்ட தேசமாய் போய்விடக்கூடாது என்று நம்மை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தம்முடைய தாசனாகிய தோமாவை இந்த உலகத்திற்கு, நம்முடைய இந்தியா தேசத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆகவே கர்த்தருடைய அன்பை நினைத்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்காக தெரிந்து கொள்ளுகிற எல்லாமே மனுஷருக்கு தேவையற்றது. ஆனால் கர்த்தருக்கு அது பிரயோஜனமானது. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. அவருடைய பார்வையிலே சிறியவன் பெரியவன் என்றில்லை, எல்லாரையும் கர்த்தர் உபயோகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வதிக்கும், பேரை பெருமைப்படுத்தவும் அவர் பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். இதாவே நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, அவர் தெரிந்து கொண்ட இந்த 4 பட்டணங்களும் ஒரு தாழ்வான பட்டணங்களாக இருந்தாலும் அதை நீர் தெரிந்து கொண்டீர். அதே போல் இந்த நாளிலே எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்மாலே ஆகும் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய கையில் அடங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு நன்மையை தந்து ஆசீர்வதித்து அவருடைய தலையை நீர் உயர்த்தும். அவர்கள் விளக்கை கொளுத்தும். அவர்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென்.
பேசலாம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பெருகச் செய்வதாக. ஆமென்.